பென்னும் ஏன் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அதுவும் ஒரே நேரம் பாஸ்ட்லயும் பிரசன்ட்லயும். ஏன்னா ஏன் டைம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க சண்டை போட்டுக்கும் போது ஏன் பென்னோட வச்சுட்டா அது பவர் பிளஸ் ஆகி பிரசன்ட் டிட்டோவா மாறிட்டான். இவன் அவனை பொளந்து ஓட விட்டதுக்கு அப்புறமா தான் என்னடா நான் சின்ன பையனா இருக்கேன் அப்படின்னு கேக்குறான். ஏன் பண்ண வேலையில பாஸ்ட்ல இருக்கிற ஃபியூச்சருக்கு ஃபியூச்சர்ல இருக்கிற பாஸ்ட்க்கு மைண்ட் டிராவல் பண்ணி போயிட்டாங்க. இவன் ஃபியூச்சருக்கு வந்ததால ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இவனுக்கு ரூக்கு யாருன்னு கூட தெரியல. இவன் ஏன் இப்படி ரொம்ப வித்தியாசமா நடந்துருக்கான்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு இருக்கும்போது இவங்க கிட்ட வந்து பாரடாக்ஸ்ங்கன்னு கேட்க பென்னுக்கு அவர் யாருன்னு கூட தெரியல. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட கேக்குறது வேஸ்ட்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப பாஸ்ட்ல பாரடாக்ஸ் பென்னிட்ட வந்து ஏன் டைம் மொத்தமா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். நான் அவன் இந்த யூனிவர்ஸ் விட்டு வேற பேரல் யூனிவர்ஸ்க்கு போக முடியாதுன்னு தடுத்து வச்சிருக்கேன். அதனால அவனுக்கு என்கிட்ட குரோனோ நேவிகேட்டர் தேவைப்படுது அப்படி சொல்லி இருக்கும்போது ஏன் இங்க வந்துட்டான். வந்தவன் பாரடாக்ஸ்க்கு அந்த நேவிகேட்டர் கிட்ட சண்டை போட்டு இருக்கான். இவங்க சண்டையில ஏன் பாரடாக்ஸ் இரும்பு தனியா கட்டி வச்சுட்டு அவரை வேற ஒரு காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான். இந்த பக்கம் ஃபியூச்சர்ல இருக்கிற குட்டி பெண் தோண பேசும்போது குன்னு இங்க வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணி என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஸ்மூத்தி கிட்ட கூட்டணும் அப்படின்னு சொல்லிருப்பான். அது மட்டும் தான் குன்னுக்கு கிராண்ட் பக்கம் ஞாபகத்துல இருக்கு. அதனால அங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஏன் பாரடாக்ஸ் கட்டி போட்டு அந்த நேவிகேட்டர் கேக்குறான். ஆனா இவரு நீ அதை பயன்படுத்துற டைம்ல பெரிய குழப்பமே வரும். அதுவும் இல்லாம அந்த நேவிகேட்டர் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஃபியூச்சர் பெண் குன்னு கிட்ட என்ன நடந்தாலும் 5 வருஷத்துக்கு அப்புறம் இதே நேரத்துல என்ன ஸ்மூத்தி கிட்ட கூட்டிட்டு போ. நான் வர மாட்டேன்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். இவளுக்கு இவன் என்ன சொல்லணும் ஒண்ணுமே புரியல. இருந்தாலுமே சரின்னு சொல்றா. இந்த பக்கம் இவங்க பெரிய பெண் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்துறாங்க. அதே நேரத்துல ஏன் பாரடாக்ஸ் வச்சு இந்த நேவிகேட்டர் அவரோட கைன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். இவங்க இந்த இடத்துல எழுதி வச்சிருக்க கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிச்சு அது எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் போய் பென் ஒளிச்சு வச்ச ஐடென்டிட்டில கண்டுபிடிச்சு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி ஸ்மூத்தி கடைக்கே வந்துட்டாங்க. பென் ஜில்லையில மாதிரி உள்ள போய் செக் பண்ணும்போது அவனுக்கு பாரடாக்ஸோட கை கிடைக்குது. அது என்னன்னு இவனுக்கு தெரியாது. அப்போ அதவங்க ஐயா நீங்க வந்து இவங்க கூட சண்டை போடுறான். பத்தாததுக்கு வேற வேற டிமென்ஷன்ல இருந்து ஆளுங்க இங்க இருக்கு. இந்த இடத்துல பயங்கரமா சண்டை நடந்துருக்கு. அப்போ அந்த நேவிகேட்டர்ல பிரச்சனை வேற பாஸ்டும் பிரச்சனை ஒரே நேரத்துல தெரியுது. இது எப்படி நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தாலும் இவன் திருந்ததாவே இல்ல. அப்ப ரெண்டு கண்ணும் ஒண்ணா சேர்ந்து மேஜிக் பார வச்சு அடியாளங்களை போலக்க ரெண்டு பெண்ணும் ஒண்ணா சேர்ந்து இவனை போட்டு போலக்க இந்த பிரச்சனை முடினா ரெண்டு பெண்ணும் டைம் இல்ல மாதிரி ஏன் போட்டு போலன்னு பாரடாக்ஸ் சொல்ல அதே மாதிரி இவங்க ஏலினா மாதிரி அவனு சொல்லி முடிச்சிட்டாங்க. திரும்பவும் பெண்ணா மாறினதுக்கு அப்புறமா அவங்களோட நினைவுகள் அவங்களுக்கே வந்துருச்சு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இனிமே பிரச்சனையே வராது நூக்கிட்ட சொல்லி இருக்கும்போது பென் 10,000 இங்க வந்து ஏகப்பட்ட டிமென்ஷன் ஏகப்பட்ட வில்லனுங்க ஒரே நேரத்துல வந்து அட்டாக் பண்றாங்க. அதனால எனக்கு உன்னோட உதவி வேணும்னு கேட்க இவங்க அவனுக்கு உதவி செய்துக்க இங்க இருந்து கிளம்புறாங்க.